தலைவிதி தத்துவம் தீமையானது என்பேன். அதை வேதம் போதுபவன் ஏற்றிருக்கிறான் என்பதற்காக சாக்கடை அள்ளுபவனும் ஏற்க வேண்டும் என்பது அறிவீனம். சாதி அமைப்பை தொழில் பிரிவினையின் மறு உருவமாக காணும் மன நோயாளிகளின் உளறல் அது. சொந்த நாட்டின் இராணுவத்துக்கு அருகதையற்ற உடல் அமைப்பை கொண்டவர்கள் சாதிய அறிவியல் பூர்வமானது என்று வாதிப்பது மூடத்தனம். கட்டுக்கதைகள் அடித்தளமாக கொண்ட சமூகம் உண்மைக்கு முன்பு இப்படித்தான் பல்லிழிக்கும். அற்பத்தனம் குரூரத்தை விட கேவலமானது. மோட்சத்தை அடையும் வழியை விருப்பமில்லாதவர்களுக்கு காட்ட விரும்பிய மத போதகர்கள் குரூரர்கள் என்றால், இருளில் இருப்போரை மேலும் படு பாதாளத்தில் தள்ள நினைக்கும் இந்துக்கள் அற்பர்கள். ஒருபோதும் ஒரு இஸ்லாமியனை இந்துவாக மாற்ற முடியாது. ஒருபோதும் ஒரு கிறித்துவனை இந்துவாக மாற்ற முடியாது. காரணம், மதம் மாறியவர்களுக்கு தங்குவதற்கு அங்கு இடமில்லை. அது ஒரு மூடப்பட்ட கூடாரம். ஓர் இரும்பு கதவாய் அடைத்து நிற்கிறது சாதி. பரப்புரை மதமாக நீடிக்க முடியாமல் இந்து மதம் தேங்கி போனதற்கு காரணம், நம்பிக்கைகளையும் கோட்பாடுகளையும் புகுத்த முடிந்தவர்களால் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்ய முடியாது என்பதும், மதம் மாறி வருபவர்களுக்கு எந்த சாதியில் இடமளிப்பது என்பதும் தான். தங்களை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கும் கோழைகள் நம்பிக்கை துரோகத்தையே ஆயுதமாக எடுப்பார்கள். அல்லது சூழ்ச்சி செய்வார்கள், அல்லது சரணாகதி அடைவார்கள், அல்லது புறமுதுகிட்டு ஓடி ஒளிவார்கள். கோழைகளுக்கு வேறு போக்கிடமில்லை. ஏனெனில் அவர்களால் சண்டை செய்ய முடியாது. இங்கு பொது ஒழுக்கம் என்று ஒன்று இல்லை. நல்ல இயல்புகளை சாதி ஒழித்து விடுகிறது. இரக்கத்து உரியவர்களை தவிக்க விடுவதும், தகுதியானவர்களை புறக்கணிப்பதும், வருந்துவோரை மேலும் ரணப்படுத்துவதும் மனித இயல்பாக மாறிப்போனது. இங்கு பொதுவானதாக அற உணர்ச்சி இல்லை. அது தன் சொந்த சாதியோடு மட்டுமே நின்று விடுகிறது. சமூக கலப்பில்லாமல் ஜனநாயகம் சாத்தியமா என்றால், கூட்டு வழக்கு முறை இல்லாமல் அது எப்படி சாத்தியமாகும் என்பேன். அப்படியென்றால் இந்தியா ஜனநாயக நாடு இல்லையா என்று யாரேனும் கேட்பீர்கள் என்றால் என்னுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும். குச்சமே இல்லாமல் எப்படி உங்களால் இந்த கேள்வியை கேட்க முடியும்? சைத்தானின் இறந்த உடலை அப்படியே விட்டுவிட்டும் ஆயிரம் புழுக்களாக அது மாறிவிட்டது. சடலமாக இருக்கும்போது எரிக்காமல் விட்டுவிட்டு உயிருள்ள புழுக்களாக அவை மாறியதும் எடுத்து வளர்க்க தொடங்கினோம். இப்போது ஆபத்தானவையாகவும் அருவறுப்பானவையாகவும் அவை பெருத்து கொழுத்து நிற்கின்றன. ஆயிரக்கணக்கான அந்த புழுக்களுக்கு 4 வண்ணங்களை அடித்து விடுவதால் அவை சிறிய கூட்டமாக மாறிவிடுமா என்ன? மனுவின் கத்தியில் குருதிய நேரம் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதற்கு அவர்கள் குற்றவியல் அதிகாரத்தை உருவாக்கினார்கள். அந்த அதிகாரத்தில் கூர்த்தீட்டிய ஆயுதத்தால் நாக்கை அறுத்தார்கள், காதுகளை எரித்தார்கள், கொலை செய்தார்கள். அந்த கத்தியின் தாகம் எப்போது தீரும் என்று உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? அந்த கத்தியை மழுங்கடிக்க உங்களால் முடியுமா நண்பர்களே? அந்த கத்தியை முறித்து போட உங்களிடம் தைரியம் உண்டா நண்பர்களே? நீங்கள் தலை குனிய வேண்டும் என்று இதை நான் கேட்கவில்லை. சமூக மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்களே, ஆகையால் கேட்டேன்.